மனைவிக்காக ஏ.ஆர். ரஹ்மான் இப்படி கூட செய்வாரா? சாய்ரா பானு யோசிச்சு முடிவெடுத்திருக்க வேண்டும். ஏ.ஆர். ரஹ்மானின் நெருங்கிய நண்பர் சாகுல் ஹமீது. அந்த சாகுல் ஹமீது வேறு யாரும் இல்லை, திருடா திருடா படத்தில் ராசாத்தி உன் என் உசுறு என்ற பாடலை பாடியவர்தான். இவரும் ஏ.ஆர். ரஹ்மானும் மிக நெருங்கிய நண்பர்கள். முதலில் சாய்ரா பானுவை தர்காவில் சாகுல் ஹமீது உடன் சேர்ந்துதான் பார்க்கிறார். அதன் பின்பு அந்த பெண்ணை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சாகுல் ஹமீதிடம் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். சாகுல் ஹமீது ஏ.ஆர். ரஹ்மான் தாயாரிடம் பேசி பின்பு 2 குடும்பத்தினரின் பேச்சுவார்த்தை நடத்தி ரஹ்மான் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் பம்பாய் படத்தின் இசையில் பிஸியாக இருக்கிறார் ரஹ்மான். பம்பாய் படத்தில் மனிஷா கொய்ராலா பெயரை சாய்ரா பானு என்று மணிரத்னம் வைத்திருப்பார். இதுகுறித்து அப்போது பம்பாய் படத்தில் இசையமைத்த ஏ.ஆர். ரஹ்மானிடம் மணிரத்னம் பேசுகையில், நீ திருமணம் செய்து கொள்ள இருக்கும் பெண்ணின் பெயர் சமீரா பானு. இந்த படத்தில் மனிஷா கொய்ராலா பெயரை சமீலா பானு என்று வைத்திருக்கிறேன். அதனால் இந்த படத்திற்கு வரும் காதல் காட்சிகள், பாடல்கள் என அனைத்திற்குமே உன்னுடைய வருங்கால மனைவியை நினைத்து நீ மியூசிக் போடு என்று மணிரத்னம் ரஹ்மானிடம் தெரிவித்திருக்கிறார். பம்பாய் படத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு பாடலை எழுதியிருப்பார். அந்த அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே என்று, அதாவது குஜராத்தை சேர்ந்த தன்னுடைய வருங்கால மனைவி சாய்ரா பானுவை மனதில் வைத்துதான் இந்த பாடலை ஏ.ஆர். ரஹ்மான் எழுதியதாகவும், மேலும் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்து சொந்தமாக எழுதிய பல பாடல்கள் தன்னுடைய மனைவியின் மீது கொண்ட காதலை அந்த பாடலில் வெளிப்படுத்தியிருப்பார். இதனைத் தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மான் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் நாம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வந்தே மாதரம் என்கின்ற ஒரு ஆல்பத்தை உருவாக்கி அந்த ஆல்பத்தில் ஏ.ஆர். ரஹ்மானே விஷுவலாக வந்து பாடுவார். இந்த பாட்டு இந்தியா முழுவதும் ஏ.ஆர். ரஹ்மானை பட்டி தொட்டி எங்கும் எடுத்து சென்றது. இந்த ஆல்பம் வெளியான பின்பு ஷங்கர் உட்பட பலரும் ஏ.ஆர். ரஹ்மானை ஒவ்வொரு படத்திலும் ஏதாவது ஒரு காட்சியில் விஷுவலாக கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் ரஹ்மான் அதை தொடர்ந்து புறக்கணித்தே வந்துள்ளார். இதன் பின்பு விஜய் நடித்த பிகில் படத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்த போது ஏ.ஆர். ரஹ்மான் மனைவியை அந்த படத்தில் அட்லி அணுகி, இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கப்பெண்ணே பாடல் ஒரு மோட்டிவேஷன் பாடல். இந்த பாடலில் ரஹ்மான் சார் விஷுவலாக வந்தால் நல்லா இருக்கும், நீங்க சொன்னா நிச்சயம் கேட்பார் என்று அட்லி ஏ.ஆர். ரஹ்மான் மனைவியிடம் தெரிவிக்க, ஏ.ஆர். ரஹ்மான் மனைவி இது ஒரு மோட்டிவேஷன் சாங், நீங்க வந்தா நல்லா இருக்கும் என்று சொன்னதும் தட்டாமல் மனைவிக்காக பல வருடங்கள் எத்தனை இயக்குனர்கள் ரஹ்மானை விஷுவலாக கொண்டு வந்து விடணும் என்று முயற்சித்த போதெல்லாம் புறக்கணித்த ஏ.ஆர். ரஹ்மான் மனைவிக்காக சிங்கப்பெண்ணே பாடலில் விஷுவலாக வந்திருப்பார். அந்த அளவிற்கு மனைவி மீது அன்பு வைத்திருந்தார் ரஹ்மான். இந்த நிலையில் ஏ.ஆர். ரஹ்மானின் மனைவி கணவரை விட்டு விலகுவதாக அறிவிப்பதற்கு முன் நிச்சயம் அவர் யோசித்து முடிவு எடுத்திருக்க வேண்டும் என்பது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்